பயத்தோடு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதம் தாண்டி விசாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய கொடுமையான செய்தி. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர், ஆண்டவர் எங்களை பெரிய குழியிலிருந்து உங்க மூலமா ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாரு. நான் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இது வேண்டான்னு சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்க, நீ எத்தனை நாள் உன் பாஸ்டரை நம்பிட்டு இருப்ப, உன் பாஸ்டர் பாரு உன்னை குழிக்குள்ள தள்ளுறானா இல்லையான்னு பாரு. அவன் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிச்சு நீ நல்ல ஃபேமிலியை நீ தவற விடுறேன்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், அப்படியெல்லாம் யோசிக்கல, அவசரமாக படுத்துறதுல எனக்கு ஒரு பிரியம் இல்லை. ஆனால் என்னன்னா, அந்த பையனுக்கு 2 ஃபேமிலி இருந்திருக்குது. அவன் திருமணம் பண்ணுறது இந்த பிள்ளைய அல்ல, ஏற்கனவே ஒரு ஃபேமிலியை ஒரு குழந்தையோட யாருக்குமே தெரியாமல் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. திருமணமாகி 3 மாதத்தில் அந்த பெண் வீட்டார் கண்டுபிடிச்சு அந்த பையனை பிடிச்சி கேட்டால் எனக்கு 2 ஃபேமிலி வேணும்னு அவன் சொல்கிறான். இவர்களுக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு, அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை யார் அவசரப்படுத்தினாலும், கடன் வாங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தலாம், சொத்து வாங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்க செய்யுங்க, இந்த ஆஃபர் திரும்பி கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு முடிஞ்சிடும், நாளான்னைக்கு உங்களை விட்டு போயிடும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. அப்படி ஒருவேளை முன்பாக அவர்கள் அதை எடுத்து போட்டாலும் அதைவிட பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தர முடியும், நிச்சயமாய் தர முடியும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் திறக்கிறவர் அல்ல, நமக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கணும்னா 1000 வாய்ப்புகளை நமக்காக உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர். ஸோ இன்றைக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அவசரத்துல எஸ் அப்படின்னு சொன்ன எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில வெற்றியா அமைஞ்சிருக்குது. நீங்க பாருங்க, அவசர